இப்போ உலக நீதிபதி கிட்ட போறாங்க. இப்போ இவன் போய் இயேசு என்னை ரட்சித்துட்டாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் எதிர்கால பட்சத்தில் செய்ய போகிற பாவத்தையுமே மன்னிச்சிட்டாரு, ஆனாலும் இப்போ திருடன் கிடையாது, நான் இப்போ விபச்சாரக்காரன் கிடையாது. நாளைக்கு தான் நான் பாவம் செய்ய போகிறேன், ஆனா இன்றைய நான் மன்னிப்பை பெற்று விட்டேன். இதான அந்த கான்செப்ட். சபைன்னா அங்க இருக்கிறது யாரு? ஆடு மாடுகளா, மக்களா? ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் தானே சபை. இவரையே ஆவியானவராக கொண்டிருக்கிற சிலர் அல்லது பலர் நிச்சயமாக இவருடைய உபதேசத்தினாலே இன்னைக்கு பாவம் செய்வதை குறித்து கவலையற்றவர்களாக மாறிவிடுவார். எப்பப்பா உன்னை முதலாளி மன்னிச்சுட்டாரு, இனிமே உனக்கு கவலையே கிடையாது, இனிமே நீ திருடினாலும் லஞ்சம் வாங்கினாலும் உனக்கு பாதிப்பே வராது, ஏன்னா அவர் முதல்ல மன்னிப்பை கொடுத்துட்டாரு, அந்த மன்னிப்பு உனக்கு இனிமேல் வரைக்கும் செல்லும். ஜஸ்டின் இந்தியா, அவரு ஜான் ஜபராஜி, ஜெசூடியான், இந்த 3 பேரும் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காங்க. அவர் தான் சொல்லுவாரு, நீங்க வசனத்தை முன்னும் பின்னும் வாசிச்சு பார்க்கணும், அங்க வாசிப்பாங்க இங்க வாசிக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாரு. ஏன் இந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டும் போது அதற்கு கீழே அது என்ன சொல்றாரு என்பதை பார்த்து அதை வாசிக்க மாட்டாரா? இப்ப இவருடைய உபதேசம் என்ன? இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் சேர்த்து மன்னித்து விட்டார், அதனால இனிமே நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். இந்த உபதேசத்தை அவன் ரட்சிக்கப்படும் போது கேட்டால் தொடர்ந்து பாவம் செஞ்சா ஒன்றும் இல்லைங்கிறதானே வரும். ரட்சிக்கப்படாதவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தண்டனை, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா தண்டனை இல்லைன்னா அவர் நீதி உள்ள தேவனா? பிரைஸ் தி லார்ட். முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். 5 எபிசோடுகளாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்காக, யூடியூப்ல நாங்க போட்ட வீடியோக்களை பார்த்து ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்கு கால் பண்ணி எங்களை என்கரேஜ் செய்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படியாவது ஒரு சிலரை வேதத்தின் பக்கமாக திருப்பிவிட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சில மனிதர்களுக்கு பின்னதாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை வேதத்தின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோள். நாங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறோம். எனவே கமெண்ட்ஸ் போடுகிறவர்கள் கொஞ்சம் நிதானமாக வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கேள்விகளை கேட்டால் மிகவும் நன்றாக இருக்கும், அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கமெண்ட் போடுகிறவர்கள் வீடியோவை முழுசா பார்த்துட்டு என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கமெண்ட் செய்தால் மிகவும் பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி, இந்த எபிசோட்ல தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி பிரதர் லெனின் அவர்களுடைய ஒரு உபதேசத்தை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். எல்லா எபிசோட்லும் நம்மோடு கலந்து வேதத்தின் அடிப்படையிலே விளக்கங்களை கொடுக்கிற அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லி அண்ணனை வரவேற்போம். அண்ணன் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்ண்ணே. அண்ணே, முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்து இன்ஸ்டால்மெண்ட்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை, அவர் சிலுவைக்கு போனதுனால ஒட்டுமொத்தமாக நம்முடைய பாவங்களையும் எதிர்கால பாவங்களை சேர்த்துதான் நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு என்று ஒரு கருத்தை பேசுகிறாரு. இததான் நான் தம்ப்நெயிலா போட்டிருக்கிறேன். நாளைக்கு தான் நான் பாவம் செய்ய போகிறேன், ஆனா இன்றைய நான் மன்னிப்பை பெற்று விட்டேன். இதான அந்த கான்செப்ட். அப்படின்னா தேவனுடைய பார்வையில பாவம் ஒன்னே கிடையாதா? ஒரு கேள்வி கருத்து. இப்போ இவர் இப்படி பேசுறதுக்கு, இப்படி சொல்லுவதற்கு, எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபுல்லா இவர் லாஜிக் தான் அப்ளை பண்றாரே தவிர எங்கேயுமே ஒரு 10 வசனத்தை அவர் காட்டலாம்ல. இவ்வளவு பெரிய பைபிள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து 39 27 புத்தகங்கள் இருக்கு. எவ்வளவு சாப்டர்ஸ், எவ்வளவு வசனங்கள், ஒரு 10 வசனம், ஒரு 5 வசனம் இவர் காட்டலாம்ல. இவர் சொல்லுவது போல எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதற்கு ஆதாரமாக ஏதாவது வசனம் இருக்கிறதா? நிச்சயமா இல்ல. ஜஸ்டின் இந்தியா, அவரு ஜான் ஜபராஜி, ஜெசூடியான், இந்த 3 பேரும் இந்த காரியத்தை குறித்து பேசியிருக்காங்க. ஆனா இவர் அவருடைய உபதேசங்கள் சிலவற்றை தவறுன்னு சொல்றாரு,
ஆனா இந்த கருத்துல அவரோட உடன்பட்டு போறதான் பார்க்க முடியும். அவங்களும் இதை தான் சொல்றாங்க, திரும்ப மன்னிப்பு கேட்க வேண்டாம், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு. ஆனா வேதாகமத்துல அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வசனமும் இல்லை. நான் சிம்பிளா ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ ஒருவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற பொருட்களை திருடுறாரு, அங்க வார மக்களிடத்துல சில வேலைகளை செய்து கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குதாரு, இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ அவர் பிடிபட்ட உடனே அந்த முதலாளிகிட்ட கொண்டு போகும்போது அவர் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் போது அவர், ஐயா நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு கெஞ்சின உடனே மன்னிச்சு விட்டுட்டார். இப்ப மன்னிப்பை பெற்று அவர் போகும்போது ஒருவர் வந்து சொல்லுகிறார், எப்பா எப்படியோ நீ செஞ்சுட்ட, அவர் உன்னை மன்னிச்சு விட்டுட்டார், தண்டனை கொடுக்கல, இனிமேல் நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா நட, ஏமாத்தாம இரு, முதலாளிக்கு உண்மையாயிரு, அப்பனா நீ முதலாளி உன்னை நல்லா வச்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, எப்பப்பா உன்னை முதலாளி மன்னிச்சிட்டாரு, இனிமே உனக்கு கவலையே கிடையாது, இனிமே நீ திருடுனாலும் லஞ்சம் வாங்கினாலும் உனக்கு பாதிப்பே வராது, ஏன்னா அவர் முதல்ல மன்னிப்பை கொடுத்துட்டாரு, அந்த மன்னிப்பு உனக்கு இனிமேல் வரைக்கும் செல்லும் அப்படின்னு உலக ரீதியிலேயே சொன்னா இந்த கருத்தை எந்த மனுஷனாவது ஏற்றுக்கொள்வானா? நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்னி, அவர் நீதியுள்ள தேவன். அப்படி அவர் இல்லைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போறது இல்லை. அவர் ஏன் நியாயம் தீர்க்க வரணும்? இவர் சொல்றாரு ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாதுன்னு, அதுவும் அவ்வளோ வேதவசனத்தினுடைய புரட்டல் இருக்கட்டும். அப்போ நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ரட்சிக்கப்படாதவன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தண்டனை, ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சா தண்டனை இல்லைன்னா அவர் நீதி உள்ள தேவனா? ஆகவே இந்த கருத்து நிச்சயமா பொருந்தாது. இப்ப நான் வேதத்துல இருந்து சொல்றேன், எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் முக்கியமா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்துல ஆவியானவர் எழுதுகிறார். இந்த சபை கிடையாது. இப்ப வந்து டினாமினேஷன் 10 வச்சிருக்காங்கன்னா அங்க குறிக்கப்பட்ட சபை இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு கூட்டம், அதான் சபைன்னு அழைக்கப்படுகிறது. அந்த சபைக்கு எழுதும் போது ஆவியானவர் 7 சபைக்கு எழுதும் போதும் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். முதல் சபையில உள்ளதை கூட நான் சுட்டி காட்டுறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. எபேசு சபைக்கு எழுதும் போது 3ஆம் வசனத்துல 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் கிரியைகளை செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா இந்த வார்த்தை எழுத வேண்டியதே இல்லை. அவன் திரும்ப பாவம் செய்யும் போது அங்க பாவமே இல்லாம போயிடும். அப்ப ஆவியானவர் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்த, நீ ஆதியில் செய்த அன்பை விட்டுட்ட, பாவம் செய்துட்டான்னு கூட அங்க எழுதல, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பு, மனம் திரும்புனே சொல்றாரு. சொல்லிட்டு இல்லாவிட்டால் உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பேங்கிறத கூட சொல்றாரு. அப்போ இவ்வளவு தெளிவா இது நான் இப்ப ஒன்னதான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து எல்லாத்துக்கும் தன்னுடைய விளக்கத்தை சொல்லுவாரு. அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அது ஒரு சபைக்கு, அது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அதை எப்படி பாக்குறீங்க? சபைன்னா அங்க இருக்கிறது யாரு? ஆடு மாடுகளா, மக்களா? ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் தானே சபை. அப்ப சபைக்கு சொன்னா ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருமையில சொன்னாலும் சரிதான், 10 பேர் சபை செஞ்சா பன்மையில தான் சொல்ல முடியும். அப்ப அந்த சபையில சொல்லும் போது நிறைய பேர் தனிப்பட்ட நபருக்கும் குறிக்கும் இல்லையா? நிச்சயமா குறிக்கும். சபைங்கிறது மக்களை கொண்ட ஒரு கூட்டம், ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்ப அங்க சபைன்னு அவர் குறிப்பிடும் போது அங்க பாருங்களேன், பிரிச்சே பேசுறாரு. சிலரை பாராட்டுறாரு, உங்கள நல்லவர் இருக்காங்க, நீ நல்ல காரியத்தை செய்யறவங்களும் இருக்காங்க. அப்போ 2ஐயும் பிரிச்சு தானே சொல்றாரு. அப்ப அது மக்களை பார்த்து தானே பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட மக்களை தானே பேசுறாரு. அப்போ அந்த மக்களுக்குரியது தானே அது. அப்ப தவறு செய்யும் போது அந்த மக்கள் எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பவுல கூட பாருங்க, 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, ஒருத்தன் விபச்சார பாவத்தில் ஈடுபடும் போது நீ அவனை ஏன் நீக்கல அப்படின்னு சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுங்கிறார். அப்ப எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அவனுக்கு பாவமே இல்லாத நிலையாயிரும். கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பார்க்கும்போது எந்த வசனத்திலையும் எதிர்கால பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார் என்பதற்கான ஒரு ஆதாரமும் கிடையாது, வேதத்துல இல்ல. இவர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான், ஏன்னா மன்னிப்பு கேட்க கூடாதுங்கிறாரு, அதனால இப்படி சொல்றாரு. இப்ப கூட இன்னொரு உதாரணத்தை கூட நீங்க நம்ம பார்த்தா சரியா இருக்கும்.
ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் ஒருவேளை திருடனா இருக்கலாம், அல்லது குடியாரனா இருக்கலாம், அல்லது விபச்சாரக்காரனா இருக்கலாம், லஞ்சம் வாங்கினவா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தை செய்யலாம், இல்ல பல பாவத்தை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப மனம் திரும்பிட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்ப இவருடைய உபதேசம் என்ன? இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் ஆண்டவர் சேர்த்து மன்னித்து விட்டார், அதனால இனிமே மன்னிப்பு கேட்கண்டாம். இந்த உபதேசத்தை அவன் ரட்சிக்கப்படும் போது கேட்டால் தொடர்ந்து பாவம் செஞ்சா ஒண்ணு இல்லைங்கிறதானே வரும். அவன் தொடர்ந்து அதே பாவத்தை செய்யலாம். ஒருவேளை இடையிடையே இந்த ஊர்கா மாதிரி இவர் ஒரு வேடை போடுவார் பாத்துக்காங்க. நம்ம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா தான் வாழணும், நற்கிரியைகளை தான் செய்யணும், நற்கிரியைகளும் செய்யணும். ஆனா அது சும்மா அவர் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா நம்மளால வாழ முடியாது. இந்த கார்த்தையை கேட்டா சரி, அன்னைக்கு அவன் எல்லாம் விட்டுட்டான், குடியை விட்டுட்டான், விபச்சாரத்தை விட்டுட்டான், லஞ்சம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டான். கொஞ்ச நாள் போகுது, திடீர்னு அவனுக்கு ஒரு, ஏன்னா உண்மையானவனுக்கே சோதனைகள் வந்து இழுக்கும், அவனுக்கு வருது, பணத்தை வருது, ஒருத்தன் லஞ்சத்தை கொண்டு வரான், அல்லது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பா வா அன்னைக்கு ஒரு நாள் தானே குடிக்கன்னு கூப்பிடுதான். இப்ப இந்த உபதேசம் அவன் மனசுல இருந்துச்சுன்னா நம்முடைய எதிர்கால பாவத்தையும் தான் ஆண்டவர் மன்னிச்சுட்டார, மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லையா, அப்ப ஒரு நாள் செஞ்சாதான் தப்பு இல்லையே அப்படின்னு போகிறதுக்கு தூண்டும். இந்த உபதேசத்தை கேட்டா எச்சரி போறோம், ஐயையோ நம்ம பாவம் செஞ்சா ஆண்டவரை கோவப்படுத்திடுவோம், துக்கப்படுத்திடுவோம், அது நல்லது இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டவன், போகக்கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பு அடைந்து திரும்புவான். சரி, உலகத்தின்படியே பார்ப்போமே. இப்ப அப்படி ஒரு லஞ்சம் வாங்கி பிடிபட்டுக்கிட்டான். இப்ப உலக நீதிபதி கிட்ட போறாங்க. இப்ப இவன் போய் இயேசு என்னை ரட்சித்துட்டாரு, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, நான் எதிர்கால பட்சத்துல செய்ய போற பாவத்தையுமே மன்னிச்சுட்டாரு, ஆனாலும் இப்ப திருடம் கிடையாது, நான் இப்ப வந்து விபச்சாரக்காரன் கிடையாது, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் செலுத்த வேண்டியதில்லை, ஏன் ஒரு தான் கோபத்திலே ஏசி அடிச்சுட்டான், அப்ப மன்னிப்பு கேட்க வேண்டியதே இல்லையா? ஒரு அவர் லாஜிக்கு அப்ளை பண்ணும்போது மனுஷிகத்திலேயே இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இப்படி சொன்னா ஆண்டவர் நாம மகிமைப்படுமா? இப்படி சிந்திச்சாலே இந்த வேடு எவ்வளவு தவறானதுங்கிறது புரிஞ்சுக்கணும். மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும். இந்த வசனம் முற்றிலும் வேதத்துக்கு முற்றிலும் விரோதமானது. அவர் ஒரு வசனத்தை குறிப்பிடுறாருண்ணே, இதற்காக ஒரு வசனத்தை குறிப்பிட்டதாக நான் கேட்ட ஞாபகம். வந்து கொலோசியர் 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை சுட்டி காட்டுறார். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அப்படி சொல்லிட்டே வராரு. கீழே எழுதுறாரு, வருங்காரியங்களுக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மாயமான தாழ்மையிலும் தேவதூர்களுக்கு செய்ய ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவில்லை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்போ அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டாருன்னா அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு ரட்சிக்கப்படும் போது. அந்த வசனம் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிறார் என்பதற்கான வசனம் கிடையாது. அப்படின்னா கீழே வரும்போது உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்ப வந்து அவன் வஞ்சிக்கப்பட மாட்ட வாய்ப்பே இல்லையே. எதிர்கால பாவத்தையும் சேர்த்து அவர் மன்னிச்சிட்டார்னா, எதிர்கால பாவத்தையும் சேர்த்து மன்னிச்சிட்டார் என்பதற்கு இந்த வசனத்தை ஆதாரமா நாம எடுத்தோம்னா ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் என்று அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால அந்த வசனத்தை அவர் நிறைய வசனத்தை அப்படிதான் அப்ளை பண்ணுவார். அவருடைய கருத்தை வலியுறுத்தணும்னா எந்த வசனத்தையும் வெட்டிடுவாரு, எந்த வசனத்தையும் திருத்திடுவாரு. ஆமா, பொதுவா அவர் வந்து ஒரு கருத்தை வலியுறுத்தும் போது அவர் தான் சொல்லுவாரு, நீங்க வசனத்தை முன்னும் பின்னும் வாசிச்சு பார்க்கணும், அங்க வாசிப்பாங்க இங்க வாசிக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாரு. ஏன் இந்த வசனத்தை அவர் வந்து சுட்டி காட்டும் போது அதற்கு கீழே அது என்ன சொல்றாரு என்பதை பார்த்து அதை வாசிக்க மாட்டாரா? பிரியமானவர்களே, இவருடைய போதனையை பலர் ஏற்றுக்கொண்டாலும் கூட இவருடைய எல்லா போதனைகளையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வேதத்தை தியானிக்கிறவர்கள் இவருடைய எந்த போதகத்தினாலும் பாதிக்கப்பட போவதில்லை. ஆனா இவரையே ஆவியானவராக கொண்டிருக்கிற சிலர் அல்லது பலர் நிச்சயமாக இவருடைய உபதேசத்தினாலே இன்னைக்கு பாவம் செய்வதை குறித்து கவலையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இதனால தான் நாம அவருடைய கருத்தை நாம எதிர்த்து கொண்டிருக்கிறோம். 2வது, வேத ஆதாரங்கள் அவர் அதிகமாக காட்டுவதில்லை. அவர் சொல்லக்கூடிய குறிப்பிடுகிற வசனங்கள் எல்லாம் என்ன சம் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு 20-25 வசனத்தை தான் அவர் பேசுவார். ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து மற்றொரு பக்கத்தை அவர் பேசுவதில்லை. எனவே தொடர்ந்து
அவருடைய கருத்துகளிலே நாங்கள் எந்த கருத்துகளிலே வேதத்தின் அடிப்படையில முரண்படுகிறோமோ அதை தொடர்ந்து நாங்கள் விவாதிப்போம். மற்றபடி இன்னும் சபைக்குள்ள இருக்கிற, அது எந்த சபையா இருக்கலாம், வேதத்துக்கு முரணாக இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் எங்க 2 பேர்கிட்டையும் எந்த காரியத்தை பேசுவதற்கு வலியுறுத்துகிறாரோ அந்த காரியங்களை தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கொடுக்கிற ஆதரவுக்கு நன்றி அண்ணன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ so much. தேங்க்யூ so much. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.